லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்ன ரஜினி, தம்பியை ஆட்டோக்காரனா பார்க்கும்போது உன் மனசு அப்படியே துடிக்குது போல் இருக்கு. ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மாமா. என்னடா பேசிக்கிட்டே இருக்கீங்க? எவ்வளவு தூரம் பார்த்து போட்டு கொடுங்கண்ணா. இப்படி ஆட்டோ டிரைவரா பார்க்கவா நம்ம சீராட்டி பாராட்டி வளர்த்தோம்னு ஃபீல் பண்ற மாதிரியே இருக்கு. அப்படியெல்லாம் இல்ல மாமா, நிஜமாவே எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. முரளி கஷ்டப்பட்டாலும் முதல் தடவையா நேர்மையா உழைக்கிறான் பாருங்க. வந்ததுக்கு அப்புறம் ஏன் பேசுற? நீங்க சினிமால பாத்திருக்கீங்களா மாமா? சூப்பர் ஸ்டார் ஆட்டோ டிரைவரா நடிச்சிருப்பாரு. அப்படி தோணுது எனக்கு. இப்பதான் என் தம்பி என் கண்ணுக்கு ஒரு ஹீரோ மாதிரி தெரியறான் பாருங்க. பாரா டா புடிப்பா, உட ஒரே தொல்லையா போச்சு. ஏம்மா, அவனை கூப்பிடவா? அவன் ஆட்டோலயே போலாமா? ஐயோ இல்ல, வேண்டாம் வேண்டாம். அவனை நாம இப்படி பார்த்தா அவன் தான் கஷ்டப்படுவான். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அவனையே நம்ம தொந்தரவு பண்ணணும். நம்ம போலாம். என்னம்மா அது எப்படி? யாரையும் பார்க்காம ஓட்டிட்டு போக அவன் என்ன ஏரோப்ளான ஓட்டிட்டு இருக்கான்? என்னைக்கா இருந்தாலும் அவன் நம்மளை ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். இரு, நான் அவனை கூப்பிடுறேன். ஆட்டோ ஆட்டோ வருமா? வரும். எங்க போனோம்? உங்க வீட்டுக்கு தான்ப்பா. தம்பி, ஆட்டோ வருமா? ஹைகோர்ட்டு போகணும். போலாம் சார். 500 ரூபாய் ஆகும். என்னது 500 ஆகுமா? கேப் புக் பண்ணா பாதிதானப்பா கேட்குறாங்க. சார், விலைவாசி ஏறி போச்சு சார், பார்த்து பண்ணுங்க. ஏன் உங்களுக்கு மட்டும்தான் விலைவாசி எல்லாம் ஏறுதா? எங்களுக்கு என்ன ஓசிலியா கொடுக்குறாங்க? சரி, மீட்டர் போடு. யோ, எங்கேயா மீட்ரு? சார், மீட்டர் போட்டு ஓட்டுறதெல்லாம் எந்த காலம் சார்? அதானே, எப்படி எப்படிலாம் ஃப்ராட் பண்ணி காசு கொடுக்க முடியுமோ அத்தனையும் செய்வீங்கல்ல. சார், எதுக்கு இப்ப தேவையில்லாம பேசுறீங்க? 600 ரூபாய் கொடுத்தா வாங்க, இல்லைன்னா வேற வண்டியை பாருங்க. ஹலோ, யார்கிட்ட பேசுறேன்னு தெரியாம தான் பேசிட்டு இருக்கியா? நான் ஹைகோர்ட் வக்கீல். இங்க இருந்து ஹைகோர்ட்டுக்கு போயிட்டு வரதுக்கு எவ்வளவு ஆகும்னு எனக்கு நல்லா தெரியும். ரேட்டு பேசியாச்சுல, இதுக்கப்புறம் வேற வண்டியில பார்க்க முடியாது. நீ வண்டி எடு, இல்லனா உன் வண்டி நம்பர் நோட் பண்ணி நீ வண்டி ஓட்ட முடியாத அளவுக்கு பண்ணிடுவேன். என்ன எடுக்க முடியுமா முடியாதா? சாரி சார், சாரி. நீங்க கொடுக்கறத கொடுங்க, வந்து வண்டியில இருங்க. வாங்க உட்காருங்க சார். எனக்கு சவாரி வந்துருச்சு, நீங்க வேற ஆட்டோவை பார்த்துக்கோங்க. பணம்னு வந்துட்டா இவன் ஒரு திருட்டு பையதாம்மா. முதல்ல இவ்வளவு கொடுங்கன்னு எகிர்னா, அவன் மிரட்டின உடனே சரிங்க சார் நீங்க கொடுக்கறத கொடுங்கன்னு அந்த ஆள்கிட்டயே டீல் பேசினா பாத்தியா? மாமா, தொழில்னா அப்படிதான். இதுக்கு பேரு திருட்டுத்தனம் இல்ல, புத்திசாலித்தனம். நீ இந்த பாராட்டு பத்திரத்தை எல்லாம் ஓரமா நின்று வாசிக்கிறதோட நிறுத்திக்க. அப்பதான் அவனுங்கெல்லாம் உருப்பிடுவானுங்க. உடனே நீ ஃபீல் ஆகி தம்பிக்கு சொந்தமா ஆட்டோ வாங்கி கொடுக்கணும், அக்காவுக்கு ஆட்டோ மிஷின் வாங்கி கொடுக்கணும்னு களத்துல இறங்கிறாத. இல்ல மாமா, அப்படிலாம் செய்யல. சரி, போலாம். போலாம். பாத்திமா, நிப்பாட்டு 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 நிப்பாட்டு. என்ன பாஸ்? அங்க பாரு, அங்க பாரு பாத்துப்பா. ஆமா, வீடு போக வர டெய்லியும் பார்த்துட்டு தானே இருக்கோம். என்ன நீ இதுல என்ன இருக்கு? ஐயோ பார்த்திவா, வீடுன்னா வீடு மட்டும் தான் பாப்பியா? அந்த வீட்டு வாசல்ல யாருன்னு பாரு. செக்யூரிட்டி பாஸ். இதெல்லாம் ஒரு அதிசயான வண்டி நிறுத்த சொல்றீங்களே, என்னாச்சு உங்களுக்கு? ஐயோ, எனக்கு ஒண்ணும் ஆகல, உனக்கு தான் ஏதோ ஆயிருக்கு இன்னைக்கு. அந்த செக்யூரிட்டியை பாரு, அவர் ஹைட்டு, அவர் வெயிட், இதெல்லாம் பார்த்து கூடவா உனக்கு யாருன்னு தெரியல? தெரியலையே. இரு,
இப்ப தெரிய வைக்கிறேன். எங்க எங்க இங்க இருக்கு. பாஸ் என்ன பண்ண போறீங்க? இரு பாஸ் எவன்டா கல்லு தூக்கி அடிச்சது? டேய், யாரா அவன் கல்லு தூக்கி அடிச்சது? இதுல இருந்த நேரம் வந்து அடிங்கடா, அடிச்சு மண்டையெல்லாம் உடைச்சிருவேன். பேங்க் ஏடிஎம்ல செக்யூரிட்டியா ஜாயின் பண்ணிட்டேன். வெயில் வெக்கையா இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், உள்ள போய் ஏசில உட்காந்துருவேன் ரஞ்சிதம். ஏன் பாஸ், இவர் ஏதோ ஏடிஎம்ல செக்யூரிட்டி வேலை பார்க்கறதா சொன்னாரு. இங்க என்ன பண்றாரு? அப்படிதான் நம்ம கிட்ட போய் சொல்லி விட்டுருக்காரு. யோ செக்யூரிட்டி, சார் சார் வணக்கம் சார். எந்திரிச்சு கதவை திறக்கிறதுக்கு இவ்ளோ நேரமாயா உனக்கு? என்ன உட்காந்துக்கிட்டே தூங்குறியா? அதுக்காக உனக்கு சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க? அது வந்து சாரி சார், இனிமே நீங்க வந்து வேகமா திறந்து விட்டுறேன் சார். இல்ல நொல்லன்ட்டு அப்படியே திறந்து போட்டு போயிடுவியா? நேத்து போன மாதிரி ஆள் வளர்ந்த அளவுக்கு உனக்கு அறிவு வளரலையா? உள்ள இருக்கிற பூச்செடிலாம் என்ன விலைன்னு தெரியுமா உனக்கு? காஷ்மீர்ல இருந்து வாங்கிட்டு வந்திருக்கையா? நீ பாட்டு கதவு திறந்து போட்டா ஆடு மாடு வந்து மேய்ஞ்சிட்டு போறதுக்கா? சார் சார், இனிமே அந்த மாதிரி எதுவும் நடக்காது சார், நான் கவனமா பாத்துக்கிறேன் சார். பார்த்துதான் ஆகணும், இல்லனா சீட்டை கிழிச்சு அனுப்பிடுவேன். சரிங்க சார், சரிங்க சார். வண்டியா போ. பாவம் பாஸ் அவரு. பாவம் இல்ல பார்த்திபா, சாபம். செஞ்ச பாவம்லாம் மொத்தமா திரும்ப வந்து செய்யுது. அப்படிலாம் சொல்லாதீங்க பாஸ். நம்ம கையெழுத்து போட்டு கொடுத்திருந்தா இந்நேரம் அவர் கையில காசு இருந்திருக்கும். இப்படி கஷ்டப்பட்டிருக்க மாட்டார்ல. அப்படி கையில மட்டும் காசு கிடைச்சிருந்தா ரஜினிக்கு வீடு போயிருக்கும். இவங்க சந்தோஷமா தான் இருந்திருப்பாங்க. ஆனா நீ ரஜினி என்ன பண்ணிருப்பீங்க? சொல்லு பார்த்திபா, என்ன பண்ணிருப்பீங்க? அது இல்ல பாஸ், எப்படி இருந்தாலும் இந்த குடும்பம் கஷ்டப்படுறது என்னாலதான் என் மனசுக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கு. இல்லனா மாமாக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்திருக்குமா? பார்த்திபா, முதல்ல இந்த ஆளை மாமான்னு கூப்பிட்டு எப்படி மனசு வருது? பொண்டாட்டி பிள்ளைங்களை விட்டு ஓடி போய் யார் குடும்பம் நடத்திட்டு இத்தனை வருஷமா ரஜினிக்குன்னு ஒரு வாழ்க்கையே இல்லாம ஆக்கிட்டு இப்ப வந்துட்டு 2 பொண்டாட்டி கூட ஜாலியா தானே இருக்காரு. இதுவா ஜாலி? இருந்தாருன்னு சொல்றேன். ரஜினி காசுல உட்கார்ந்து சாப்பிடும் போது எல்லாருக்கும் ஜாலியா தானே இருந்துச்சு. அவ பட்ட கஷ்டம் யாருக்காவது தெரிஞ்சுச்சா? இல்லல்ல. அதுக்கு பதிலா இப்ப நல்லா பாராட்டும். பாஸ், எப்படி இருந்தாலும் பெத்தவங்களை பாத்துக்கிறது பிள்ளைங்களோட கடமை தானே பாஸ். யார் இல்லைன்னு சொன்னா? கடமை தான். இவரை உட்கார வச்சு நீ ரஜினி நல்லா சோறு போடுங்க. ஆனா அதுக்கு இவர் தகுதியானவரா? பொண்ணுகிட்ட ஏமாத்தி கையெழுத்து வாங்கி வீட்டை விற்க போனாரு. ஒன்ன கொல்ல ஆளை வச்சு கடத்தினாரு. அந்த ஆளு சரியான கேடி பார்த்திபா. அதான் இங்க வந்து உட்கார்ந்துருக்காரு. பார்த்திபா, இப்பவும் இவர் கஷ்டம் எல்லாம் படல, வேலையை மட்டும்தான் பாக்குறாரு. உலகத்துல இதை விட கஷ்டப்படுறவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. கஷ்டப்பட்டு உழைக்கட்டும். அப்படியாச்சும் அதுக்கப்புறம் அவர் கைக்கு காசு வரும்போது ரஜினியோட அருமை என்னன்னு புரியட்டும். அவர் வேற ஏதாச்சும் வேலை பார்த்தா கூட எனக்கு ஒன்றும் தெரியாது. இப்படி அவரை பார்க்க தான் கஷ்டமா இருக்கு. நேர்மையா செய்யற எந்த வேலையும் மரியாதையான வேலைன்னு நீயே சொல்லிருக்கியே. ஏய், ரஜினி தான் தியாகின்னு பார்த்தா நீ அவளை விட பெரிய தியாகியா இருப்ப போல இருக்கே. இந்த ஆள் எப்பவும் விஷப்பாம்பு தான். இவரை பார்த்து நீ ஃபீல் பண்ற அளவுக்குலாம் ஒர்த்து இல்ல. மண்டி எடு, கிளம்புவோம். ஏய், எடுப்பா, கிளம்புவோம்.
அப்பா ஆ, அது அம்மா சட்னிக்கு வச்சிருக்கிற வேர்க்கடலை. என்ன? அம்மா வந்து அவ்வளவுதான் கத்த போறாங்க பாருங்க. அட நீ வேறம்மா, தேவைப்பட்டா வாங்கிக்கலாமா, இதுல என்ன இருக்கு? ம். அக்கா நான் வெளியே போயிட்டு வரேன். ஏய் முரளி வெளிய வா போற. ஆமாக்கா. சரி வரதும் தான் வர. எனக்கு வரும்போது நூல்கண்டு வாங்கிட்டு வரியா? அக்கா நான் வெளியே போறேன்க்கா, வரதுக்கு லேட் ஆகும்க்கா. இதோ அப்பா சும்மா தானே உட்காந்துட்டு இருக்காரு, அவர் வாங்கிட்டு வருவாரு. ஆமா, நான் சும்மா உட்காந்துட்டு இருக்கேன். இவர் கலெக்டர் ஆபீஸ்ல கலெக்டருக்கு பிஏவா இருக்காரு. போடா, நானே வேலைக்கு போயிட்டு வந்து கை கால்லாம் குடையுதுன்னு உட்காந்துட்டு இருக்கேன். இவர் என்ன போக சொல்றாரு? போடா, வாங்கிட்டு வந்து குடுறா, போடா. ஏய் பா நீங்க தான் நூல்கண்டை வாங்கிட்டு வந்தா என்னப்பா? சார் சொல்லுங்க சார். பார்த்திபன்ற பேருக்கு லெட்டர் வந்திருக்கு. பார்த்திபன் சார் இருக்காரா? அவரு வீட்ல இல்ல, ஆனா அவர் இந்த வீடு தான். கொடுங்க நான் ஓகே சார், இருந்தாங்க. இவன் வாங்குற. ஏய் முரளி, உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம்? தேவைன்னா அவங்க வந்து வாங்கிப்பாங்கல்ல. நேற்று இதை வாங்கினதால தேவையில்லாத பிரச்சனை வரப்போகுது பாரு. அக்கா அதுக்காக அவங்கள பார்த்துட்டு பயந்து ஓடிட்டே இருக்க சொல்றியா? அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுக்கா, பிரச்சனை வந்தா பார்த்துக்கலாம். கேட்க மாட்டீங்க நீ. பார்த்திபன் காளிமுத்து. ஏய், என்னடா இது? அப்பா அந்த பார்த்திபனுக்கு விசா வந்திருக்குப்பா. ஏய் முரளி, நீ சும்மா ஏதாச்சும் உளறாத. அவனுக்கு விசா வரத்துக்குலாம் வாய்ப்பே இல்லடா. அதானே, அவனாவது ரஜினியை விட்டு போறதாவது. அக்கா இந்தா நீயே படிச்சு பாரு. டேய் படிக்க தெரிஞ்ச நான் படிக்க மாட்டேனா? அப்போ நான் சொல்றத நம்புக்கா. எப்படின்னு புரியலையேடா. ரெண்டு பேரும் டூயட் மட்டும் தான் நம்ம கண்ணு முன்னாடி பாடவே இல்ல. அப்படி இருப்பாங்க, ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுக்காம திரிகிறாங்க. அவன் எப்படி ரஜினியை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போவான்? அக்கா இன்னும் அக்கா உனக்கு புரியல? அவங்க ரெண்டு பேரும் நமக்கு முன்னாடி செம்மையா நடிச்சிட்டு இருக்காங்க. அந்த பார்த்திபன் இன்னும் ரஜினி அக்காவை மன்னிக்கலக்கா, கோவத்துல தான் இருக்கான். அதான் அக்காவை விட்டுட்டு ஃபாரின் போறான் போல. ஆமா முரளி, எனக்கு கூட நீ சொல்றதுதான் சரின்னு தோணுது. அது மட்டும் இல்ல, இந்த விஷயம் கண்டிப்பா ரஜினிக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அவளுக்கு தெரிஞ்சா அவ சும்மா இருக்க மாட்டா, பேயாட்டம் ஆடிடுவா. ஆமாப்பா. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க. சரிண்ணே. அப்பதான் உன்னால போராட முடியும். வராங்க, இதை தூக்கி போட்டுடலாம். என்னது இது? அது வேற ஒண்ணும் இல்ல, பார்த்திபனுக்கு வந்த லெட்டர் தான். பார்த்திபனுக்கு வந்த லெட்டரை நீங்க வாங்குனீங்க? நாங்க பின்னாடி தானே இருக்கோம். ஒரு குரல் கொடுத்திருந்தா நாங்க வந்து வாங்கிருக்க மாட்டோம். நீங்க முன்னாடி இருந்தா எங்க கண்ணுக்கு தெரியும், பின்னாடி இருந்தா எங்க கண்ணுக்கு தெரியுமா? அதான் லெட்டர் வந்து சேர்ந்துருச்சுல்ல, அது என்னன்னு பிரிச்சு பாருங்க. பார்த்திபா என்னன்னு பாரு. பாருங்க என்னன்னு. பார்த்திபா, பார்த்திபா என்ன விஷயம்? பார்த்திபா, பார்த்திபா, நான் தான் கேட்கறேன்ல என்ன லெட்டர்னு. நான் தான் கேட்கறேன்ல, சொல்லுப்பா என்ன லெட்டர்? எனக்கு வீசா வந்திருக்குண்ணே. பார்த்திபா, ஏப்பா நான் உங்ககிட்ட அவ்வளவு சொல்லியும் நீ உன் முடிவை மாத்திக்கவே இல்லையா? இல்ல இல்ல, இது சரியில்லை பார்த்திபா. அண்ணா, நான் தான் என் நிலைமையை தெளிவா சொல்லிட்டேன்ல. எனக்கு வேற வழி இல்லைண்ணே, நான் போய் தான் ஆகணும். இங்க பாரு, இந்த விஷயம் எதிரணிக்கு மட்டும் தெரிஞ்சது, எப்படி எல்லாம் முடியுமோ அப்படியெல்லாம் நம்மளை வெறுப்பேத்திட்டே இருப்பாங்க, தெரிஞ்சுக்க. மாமா வா ரஜினி. என்ன மாமா, ரெண்டு பேரும் வெளியே போறீங்களா என்ன?
இல்லையே, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே ரஜினி. ஓ, என்ன மாமா 2 பேரும் திரு திருன்னு முழிக்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. சரி, நான் கொஞ்சம் வெளியே போகணும், போயிட்டு வந்துடுறேன். நீ போயிட்டு வாமா, நீ போயிட்டு வா. சரி. அதிபா அக்கா, என்ன ரஜினி, என்னக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்க போல? ஆமாக்கா, என் புருஷன் பார்த்திபன், என் ஃப்ரெண்ட் அரவிந்த், என் அண்ணன் குபேரன்னு நல்லவங்கெல்லாம் என் கூட இருக்காங்க. அப்புறம் என்ன எனக்கு குறை? ஜாலியா ஹாப்பியா இருக்கேன். ஓஹோ, அவங்களாம் கூட இருக்கிறத விட நாங்களாம் கஷ்டப்படுறோங்கிறது உனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா சந்தோஷமா இருக்குமே. நீங்க என்ன கஷ்டப்படுறீங்க? ஓ, உங்களுக்காக உழைக்கிறீங்க, இதெல்லாம் ஒரு கஷ்டமாக்கா? ஓ, உனக்கு ரொம்ப நல்ல மனசுக்கா. அதுக்கு தான் கடவுள் பெரிய அப்பா வச்சிருக்கான். பார்த்திபன் கூட இருக்கான்னு தானே சந்தோஷமா இருக்க? அவன் உன்னை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போக போறான் தெரியுமா? என் புருஷன் என் கூட 1000 சண்டை போட்டாலும் என் கண்ணு முன்னாடி தான் இருக்காரு. ஆனா இந்த பார்த்திபன் உன்னை விட்டுட்டு கண் காணாத இடத்துக்கு போறான். அது கூட உனக்கு தெரியல. அவன் வெளிநாட்டுக்கு போறது எனக்கு தெரியாதா? யாரு சொன்னா எனக்கு தெரியாதுன்னு? எனக்கு எப்போவோ தெரியும். அக்கா, விட்டு கொடுக்கற மாதிரி நடிக்காதக்கா. அவன் வெளிநாட்டுக்கு போறான்னு சொன்னதும் உங்க முகத்துல அப்படி ஒரு ஷாக்க நாங்க பார்த்தோமே. டேய், அது இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் தான் நான் ஷாக் ஆனேனே தவிர அவனுக்காக இல்ல. எது வேணா இருக்கட்டும், ஆனா அவன் உன்னை விட்டு போறான்ல. யார் சொன்னா உனக்கு? என்னை தாண்டி ஒரு அடி கூட அவன் எடுத்து வைக்க மாட்டான். ஏன் தெரியுமா? ஏன்னா எங்க 2 பேருக்கு இடையில இருக்கிறது உண்மையான காதல். அந்த காதல் பார்த்திபனை என்கிட்ட இருந்து பிரிக்காது. உண்மை, நேர்மை, அன்பு, காதல், பாசம், இதெல்லாம் உங்ககிட்ட போய் சொல்லிட்டு இருக்கேன் பாருங்க. உங்களுக்கு தான் உண்மையா நேசிக்கவே தெரியாதே. நான் ஏன் உங்ககிட்ட போய் சொல்லிட்டு இருக்கேன் இதெல்லாம்? அவன் கண்டிப்பா உன்னை விட்டு பிரியதான் போறான். இது சேலஞ்ச் டீ. ஷியோர்க்கா. ரியல் லவ்வோட பவர் என்னன்னு உங்களுக்குலாம் இனிமே தான் புரிய போகுது. பார்க்க தான் போறீங்கன்னு. சேலஞ்ச். பார்த்திபா, நிஜமாவே நம்ம 2 பேருக்குள்ள இருக்கிற அன்பை நான் முழுசா நம்புறேன்டா. உன்னை நம்பிதான் நான் சேலஞ்ச் பண்ணிருக்கேன். என்னை விட்டு போயிடாது பார்த்திபா. வட்டா? ஏன் ராதிகா, சும்மா உட்கார்ந்துருக்கிறதுக்கு அந்த பிளவுஸுக்கெல்லாம் ஹூக் போடலாம்ல? ஏங்கா, நான் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறது உனக்கு பொறுக்கலையா? அப்படி சொல்லடி, உனக்கு போர் அடிக்குமேன்னு தான் சொன்னேன். டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க நீ? என்ன தேடிட்டு இருக்க? எல்லாத்தையும் வாரி போட்டுட்டு. எங்க போச்சு? டேய், வாடா. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? பகல்ல எல்லாரும் இருக்கும்போது எதையாவது தூக்கிட்டு போலான்னு பாக்குறியா? ஆமா,
இந்த வீட்டு பீரோல என்ன இருக்கு? அழுக்கு துணியை தவிர வேற எதுவும் இல்ல. சமைக்கிறதுக்கு அரிசி பருப்பு கூட இல்ல. அப்படியே தூக்கிட்டு போயிட்டாலும். அப்புறம் எதுக்குடா எல்லாத்தையும் போட்டு உருட்டிக்கிட்டு இருக்க? ஐயோ அம்மா, லைசென்ஸ் ரினிவல் பண்ணனுமா? இன்சூரன்ஸையும் பழைய லைசென்ஸையும் தேடிட்டு இருக்கமா. எங்க வச்சேன்னு தெரியல. ஏன் கண்ட இடத்துல வச்சுட்டு தேடிட்டு இருப்பியா நீ? ஏதாவது முக்கியமான பொருளா அது? ஆமாமா, என்ன தேட விட இல்ல நீ தேடுமா ப்ளீஸ்மா. என்னடா நீ? டேய் இதுவா பாரு. கிடைச்சிச்சுமா. என்ன பேப்பர் இது? டேய் முரளி, கிடைச்சிருச்சா? அப்புறம் இது எதுக்குடா? தெரியலமா. அப்ப இதுல என்னடா இருக்கு? அம்மா அது ஒரு நிமிஷம் தாயே, நான் படிச்சுட்டு தரேன். என்ன ராதிகா அது? மா இது சங்கரி அக்காவோட பேங்க் பத்திரமா. அப்படியா?